கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அண்ணாமலை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களிடம் தனக்கு வாக்களிக்க கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து வரக்கூடாது என்பதற்காக யாரையும் நான் கொச்சப்படுத்த விரும்பவில்லை. எல்லோரையும் மனிதர்களாக பார்க்கின்றேன். எல்லா மனிதர்களையும் என்னுடைய தந்தை தாயாக பார்க்கின்றேன். எல்லோரையும் என்னுடைய உறவினர்களாக பார்க்கின்றேன். எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்கு உழைப்பதற்கு ஒரு சேவகனாக வர வேண்டும் என்று பார்க்கின்றேன். மற்ற கட்சிகளில் இருந்து வேறுபட்டிருக்கின்றேன். 33 மாத காலமாக என்னுடைய செயல்பாட்டை பார்க்கிறீங்க. எதிர்த்து நின்று துணிவாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். மாற்றம் வர வேண்டும் என்று நிற்கின்றேன். அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் என்னோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து உங்க என்னையும் உங்களுடைய சொந்தக்காரங்களா உறவினர்களா பாருங்க. ஜாதி மதத்தை எல்லாம் தாண்டி உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் என்னை பார்த்தால் போதும். இந்த தேர்தலில் நான் வெற்றியடைந்து விட்டேன் என்று மட்டும் அர்த்தம். அப்படி பார்த்துட்டீங்கன்னா போதும். எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்காக சேவை செய்வதற்கு இருப்போம். அதே நேரத்தில் ஒரு சட்டமன்றத்திற்கும் கூட நாம் உறுதி கொடுத்திருக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் இருக்கும். இதை நீங்க கோயம்புத்தூர் போய் தான் பார்க்கணும் இல்லைங்க. ஒரு சட்டமன்றத்திற்கும் நம்முடைய அலுவலகம் இருக்கும். இந்த பாராளுமன்ற தொகுதிக்குள்ள இடத்துல பாத்தீங்கன்னா 500 இடத்துல இ சேவை மையத்தை அமைப்போம். 500 இடத்துல கம்ப்யூட்டரோட ஆளுங்க இருப்பாங்க. நீங்க போயிட்டு வந்தா போது பிரச்சனை அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் நம்மை ஆசீர்வாதம் செய்வதற்காக வந்திருக்கின்றார். மிக முக்கியமாக நம்முடைய உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் சொல்லியர் உழவர் ஐயா செல்லமுத்தவங்க ஐயா வந்திருக்கிறாங்க. ஐயாவுக்கு நன்றி தெரிவித்து இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். கோவிந்தராஜ் அவர்கள், வெங்கடாச்சலம் அவர்கள், மாரிமுத்து அவர்கள், முத்துசாமி சாமிநாதன் அவர்கள், ஓபிஎஸ் ஐயா அணியினுடைய மாவட்ட செயலாளர் சண்முகம் ஐயா வந்திருக்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அம்மா அனந்தகுமார் ஐயா வந்திருக்கிறாங்க. அதே போல நம்முடைய மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி ரவீந்திரன் ஐயா வந்திருக்கிறாங்க. தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட செயலாளர் ஐயா வரதராஜன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. தொண்டர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். நன்றி தெரிவித்து நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அசோக் குமாரனை தனியாலா போராடிட்டு இருக்கார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.